மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அதிமுகவிற்கு அண்ணாமலையை அழைக்க புதிய திட்டம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இந்த ரகசிய ஆலோசனை தொடர்பாக அண்ணாமலைக்கு ஏதேனும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா? அடுத்த கட்டமாக அதிமுக என்ன நடவடிக்கை இது தொடர்பாக எடுக்க இருக்கிறது? நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டது. அதிருப்தியில் இருந்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், அதே போல முக்கிய பொறுப்பு வகித்தவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சிக்கு தங்களை மாற்றிக்கொண்டு வருகிறாங்க. இந்த நிலையில அதிமுக நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருவதாகவும், அதிமுகவை மீண்டும் வலிமையாக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று சில மாவட்ட செயலாளர்கள் விரும்புவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள், சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ரகசிய கூட்டம் ஒன்றை நடத்தி அண்ணாமலையை மீண்டும் அதிமுகவுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மாற்றுக் கட்சியில இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த முயற்சி தான் மீண்டும் அதிமுகவை புத்துயிர் பெற வழிவகுக்கும் என்று அந்த மாவட்ட செயலாளர்கள் விரும்புவதாக தெரிகிறது. அதிமுகல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அவருடைய பொறுப்புகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். முக்கியமாக திரு SP வேலுமணி மற்றும் KP அன்பழகன் போன்ற முக்கிய நிர்வாகிகளுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனால பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதிருப்தியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ராஜினாமா செய்து அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று தினம் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர், MSM ஆனந்த் மற்றும் S வளர்மதி போன்ற 4 முன்னாள் அமைச்சர்கள் நேற்று அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டாங்க. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர், அதே போல நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் நேற்று தினம் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கடந்த ஒரு 1.5 மாதமாகவே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் மற்றும் பல்வேறு கட்சிகள்ல தங்களை இணைத்துக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில நாளுக்கு நாள் அதிமுக பலவீனம் அடைந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவை வலிமை பெற வைக்க வேண்டும் என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ரகசிய கூட்டத்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய திட்டம் என்னவென்றால் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்து தற்போது தனியாக செயல்பட்டு வரக்கூடிய வீத லீடர்ஸ் என்ற அமைப்பு நடத்தி வரக்கூடிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அதிமுகவில் இணைப்பதற்கான ஒரு முயற்சியை அந்த மாவட்ட செயலாளர்கள் எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதற்கான ரகசிய கூட்டத்தை தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பாஜகவிலிருந்து முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ராஜினாமா செய்தார். அவர் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை தற்போது நடத்தி வருகிறார். அவரும் புதிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான அந்த மனநிலையில் இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். விரைவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்துவதற்கான ஆயத்த பணியில் திரு அண்ணாமலை ஈடுபட்டு இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணாமலையை அதிமுகவில் இணைப்பது தொடர்பான ஒரு முயற்சியை சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அந்த முயற்சியை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஒரு ரகசிய கூட்டத்தை அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் நடத்தி இருக்கிறாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுமா என்பதெல்லாம் தற்போதைய ஒரு கேள்வியாக தான் இருந்து வருகிறது. ஏனென்றால் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை தனியாக திரு அண்ணாமலை நடத்தி வருகிறார். அவரும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய திட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பது தற்போதைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்கான ஒரு முதல் முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. இதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மேலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடத்தெல்லாம் ஆலோசனை நடத்தி அதற்கான ஒரு முயற்சியை எடுக்க இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைக்கு இந்த ஒரு முக்கிய கூட்டத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நடத்தி இருப்பதாக தெரிகிறது. இந்த ரகசிய கூட்டத்தில் அண்ணாமலையை அதிமுகவுக்கு அழைக்க வேண்டும் என்பது ஒரு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இதனை அண்ணாமலையை நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்கான ஒரு திட்டமும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.